வெல்கம் டு டிஜி எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்டில் term 3 Chapter1 நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். அதாவது டிவிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். அதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இதில் என்னென்னா கீ பாயிண்டில் கொடுத்துருக்கேன். டெசிமல் நம்பர் டிவைடட் பை இன்னொரு டெசிமல் நம்பர். ஓகேவா? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கன்வெர்ட் டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். 4.2 டிவைடட் பை 0.2. ஸோ இதுவும் வந்துட்டு டெசிமல் நம்பர். கீழே டினாமினேட்டரும் டெசிமல் நம்பராக இருந்துச்சுன்னா டினாமினேட்டரை வந்து ஹோல் நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கீழே 0.2 தானே இன்ட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு ஒரே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கீழே உள்ள இந்த டெசிமல் நம்பர் வந்து ஹோல் நம்பராக மாறிடும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 10 கீழே அதே மாதிரி இன்ட்டு 10. இதே இங்கே 0.02 இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம வந்து 100 அப்படின்ட்டு நம்ம மாற்றிக்கணும். ஸோ இங்கேயே நமக்கு ஹோல் நம்பர் நமக்கு கிடச்சிடும். இப்போ வாங்க நம்ம சம்ஸுக்குள்ளே போகலாம். 5th சம், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 19.2 டிவைடட் பை 2.4. ஓகேவா? அப்போ 19.2 மேலே நியூமரேட்டர் எழுதுங்க, டிவைட் பை 2.4 எழுதுங்க. ஸோ இன்ட்டு ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ மேலே 10 கீழே 10. அப்போ 2.4 இன்ட்டு 10 வந்து பார்த்திங்கன்னா 24 வந்துடும். 9.2 இன்ட்டு 10 அப்படிங்கிறப்போ 192 வந்துடும். ஸோ இப்போ நம்ம பேசிக்கான டிவிஷனில் போட போகிறோம். 192 இந்த பக்கம் 24. ஓகேவா? வச்சுட்டிங்கன்னா 824 சார் 192, ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஸோ ஆன்சரும் நமக்கு கிடச்சிடும் 8. இப்போ அடுத்து ரோமன் லெட்டர் 2 4.95 டிவைடட் பை 0.5. அப்போ நியூமரேட்டர் எழுதுங்க 4.95 டிவைடட் பை டினாமினேட்டர் 0.5. அப்போ மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 டிவைட் பை 10 அப்படி போடுறப்ப இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துட்டு நமக்கு ஹோல் நம்பராக மாறிடும். 0.5 இன்ட்டு 10 அப்படிங்கிறப்ப 5 மாறிடும். இங்கே வந்துட்டு ஒரு டிஜிட் தாண்டி தான் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். 49.5. ஓகேவா? அப்போ நம்ம 1 5 சார் 5. இங்கே வந்து 49 வந்து எத்தனை 5 இருக்குது அப்படின்னா 9. 9 5 சார் 45. ஓகேவா? ரிமைனிங் 4 வந்துட்டு இந்த 4 வந்து இதோட கேரி பண்ணுங்கள். மறுபடியும் 45 தான் வரும். அப்போ மறுபடியும் ஒரு டாட் வச்சுட்டு 9 போட்டுங்க. அப்போ 9 5 சார் 45. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது 9.9. ரோமன் லெட்டர் 3 பாருங்கள். 19.11 டிவைடட் பை 1.3. அப்போ மேலே நியூமரேட்டர் எழுதிட்டு டிவைட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை வந்து மேலே கீழே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கலாம் 10. அப்போ 1.3 வந்துட்டு கீழே வந்துட்டு ஹோல் நம்பராக மாறிடுச்சு. மேலே வந்துட்டு ஒரு டிஜிட்டுக்கு அப்புறமா நம்ம புள்ளி வச்சோம்னா 191.1. இப்போ நம்ம டிவிஷன் பண்ணுறப்ப இந்த டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து 1911 இந்த பக்கம் வந்துட்டு 13 போட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 19 மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா 113 சார் 13. ஸோ 19 - 13 பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். இந்த 1 அப்படியே கீழே கொண்டு வாங்க. அப்போ 61 மாறிடும். ஓகேவா? அப்போது அதில் எத்தனை 13 இருக்குன்னு பாருங்கள். அப்போ 4 போட்டுங்க. 4 13 சார் 52. அப்போ 61 52 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். இங்கே வந்து 1ல் 2 போகாது. ஸோ 6 1 கேரி பண்ணிக்கோங்க. 11 - 2 வந்து 9 வந்துடும். அப்புறம் இந்த 9 இங்கே கீழே கொண்டு வாங்க. அப்போ 91 கிடச்சிடும். அப்போ 7 30 சார் 91. அப்போ 91 - 91 பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஆன்சர் என்னது 147 தானே. ஆனால் நமக்கு இங்கே டெசிமல் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்காங்களா? அப்போ நீங்களும் 7க்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுருங்க. இதுதான் வந்துட்டு ஆன்சர். நான் வந்து எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா நீங்கள் திருப்பி இந்த சம்மை நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4 பாருங்கள். 0.399 டிவைடட் பை 2.1. அப்போ நியூமரேட்டரை மேலே எழுதுங்க 0.399 டிவைடட் பை 2.1. அப்போ கீழே வந்து டெசிமல் நம்பராக இருக்கிறத
நம்ம வந்து மேலே கீழே ஒரே நம்பரால் 10 டிவைடட் பை 10 மல்டிப்ளை பண்ணுறப்ப கீழே இருக்கிற 2.1 வந்துட்டு நமக்கு ஹோல் நம்பராக மாறிடும். மேலே வந்துட்டு ஒரு நம்பர் தாண்டி இங்கே கூட புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் டாட்டு. அப்போ 3.99 அப்போ இந்த 3.99 வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நம்ம 399 இந்த பக்கம் வெளியில் 21 போட்டுட்டு டிவைட் பண்ணுங்கள். அப்போ 121 சார் 21, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்ம எடுத்துக்கணும். 3 போகாது, அதனால் 39 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 121 சார் 21 கிடச்சிடும். 9 - 1 வந்து 8, 3 - 2 வந்து 1. அப்போ 18ல் 21 போகாது. அப்போ இங்கே கீழே 9 சேர்த்துக்குங்க. அப்போ 189 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ 921 சார் 189, ரிமைண்டர் வந்து 0. அப்போ ஆன்சர் வந்து 19 நீங்கள் போடுவீங்க. ஆனால் நீங்கள் இங்கே 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நீங்களும் 1 2 அப்போ இங்கனக்குள்ளே வந்து நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து 0.19. இப்போ ரோமன் லெட்டர் 5 பார்த்தீங்கன்னா சம் வந்து 5.4 டிவைடட் பை 0.6. அப்போ டெசிமல் நம்பர் இன்னொரு டெசிமல் நம்பர் நடுவில் டிவிஷன் இருக்கா. அப்போ நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் 0.6 மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். 10 டிவைடட் பை 10. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள நம்பர் வந்துட்டு நமக்கு ஹோல் நம்பராக மாறிடுச்சு. மேலே உள்ள நம்பரும் நமக்கு ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிறதுனால 54 மாறிடுச்சு. ஸோ பேசிக் 6 டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணாலே போதும். 1 6 6, 9 6 54. அப்போ ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 6 2.197 டிவைடட் பை 1.3. அப்போ மேலே நியூமரேட்டர் எழுதிடுங்க. 2.197 டிவைடட் பை 1.3 மல்டிப்ளை பை 10. மேலேயும் கீழேயும் 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஏன் நம்ம 10 போடுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கே வந்து டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு 0 மட்டும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். மேலேயும் கீழேயும் ஆட் பண்ணுறோம். இதே இங்கே 2 நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணலாம். அவ்வளோதான், சரிங்களா. எல்லாமே 10 அப்படின்னு சொல்லி கணக்கு கிடையாது. இங்கே டெசிமல் பாயிண்ட்டு எத்தனை நம்பருக்கு முன்னாடி இருக்குங்கிறது தான் கணக்கு, ஓகேவா. ஸோ அப்போ நம்ம 10ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 13 கிடச்சிருது. மேலே வந்து அதே மாதிரி ஒரு டெசிமல் பாயிண்ட்டு முன்னாடி போயிடும். அப்போ 21.97. அப்போ நம்ம இதை வந்து அப்படியே டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 2197 நம்ம கோடு போட்டுட்டு 13 போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 21 மட்டும் எடுங்க. 2 வந்து 13ல் போகாதனால 21. அப்போ 113 சார் 13, ஓகேவா. அப்போ 1ல் 3 போகாது. 2ல் வந்து 1 பாரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா 11. 11 - 3 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 கிடச்சிரும். இங்கே இருக்கிற 9 கீழே கேரி பண்ணிடுங்க. 89 மாறிடும். அதில் எத்தனை 13 இருக்குன்னு பாருங்கள். அப்போ 6 13 சார் 78. 9 - 8 பார்த்தீங்கன்னா 1, 8 - 7 பார்த்தீங்கன்னா 1. இங்கே சப்ட்ராக்ஷனோட நீங்கள் சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்போ 11 கிடச்சிச்சா. 11ல் 13 போகாது. அப்போ இங்கே இருக்கிற 7 அப்படியே கீழே கொண்டு வாங்க. 117. அதில் எத்தனை 13 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. 9 13 சார் 117. அப்போ இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிடும். ஆன்சர் வந்துட்டு என்னது 169. ஆனால் நம்ம ஆல்ரெடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தானே புள்ளி வச்சுருக்கோம். அப்போ நீங்களும் 9 6 அதுக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா நமக்கு வந்து இங்கே வரும் டாட். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.69. இப்போ 7th சம் பார்த்தீங்கன்னா அதாவது வெஹிக்கிள் வந்துட்டு 1.2 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு வந்துட்டு 76.8 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது, அதாவது ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் கீ பாயிண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிவன் அதாவது மெனி வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்டு 1 வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது டிவிஷன் தான், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா vehicle covered in 1.2 liter petrol equal to 76.8 கிலோமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதுகிறோம். ஃபைண்டு என்ன கேட்டிருக்காங்க, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ
கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெஹிக்கிள் கவர்டு இன் 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் எழுதிட்டு இந்த இருக்கிற 76.8 டிவைட் பை இந்த 1.2 லிட்டரால் நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோன்னு கிடைச்சிடும். ஆனால் கீழே வந்துட்டு டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அதை ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கல. அப்போ 76.8 டிவைடட் பை 1.2 இன்ட்டு மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட்டு இங்கே ஒரு எல்லாமே வந்து ஹோல் நம்பராக மாறிடும். 768 டிவைடட் பை 12. இப்போ நம்ம பேசிக்கான டிவிஷனில் நம்ம இதை போட்டு பார்க்கலாம். 768 டிவைடட் பை 12. அப்போ 7ல் 12 போகாததுனால 76 2 டிஜிட்டாக எடுத்துக்கணும். அப்போ 6 12 சார் எவ்வளவு 72. அப்போ 76ல் 72 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறப்ப இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுங்க. அப்போ 6 - 2 வந்து 4. 4ல் 12 போகுமா போகாது. அப்போ இங்கே இருக்கிற 8ஐயும் கீழே நம்ம இறக்கிடுங்க. அப்போ 48 ஆயிரும். அப்போ 4 12 சார் 48. இப்போ 48 - 48 பார்த்தீங்கன்னா இங்கே 0 கிடச்சிடும். அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 64. அதை இங்கே எழுதிடுங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் நம்ம யூனிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம யூனிட்லேயே நம்ம எழுதிடணும். ஆன்சரை என்ன எழுதணும்? வெஹிக்கிள் கவர்டு இன் 1 லிட்டர் பெட்ரோல் ஈக்குவல் டு இந்த இருக்கிற ஆன்சரை நம்ம இங்கே எழுதிட்டு 64 கிலோமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். நீங்கள் அந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.